Taste the Daily. சென்னை ராயபுரத்தில் குடிநீர் குழாய் உடைந்து சாலையில் பல ஆயிரம் லிட்டர் குடிநீர் வீணாக சாலையில் ஓடியது. ராயபுரம் பகுதியில் கிழக்கு மாதா கோயில் சாலையில் குடிதண்ணீர் குழாய் உடைந்து சுமார் 3 நாட்களாக குடிநீர் வீணாக வெளியேறிக் கொண்டிருப்பதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதுவரை எந்த அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் இதனால் பல ஆயிரம் லிட்டர் தண்ணீர் வீணாகியதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே குடிநீர் குழாயை அதிகாரிகள் விரைந்து சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு அலட்சிய போக்குடன் செயல்படுவதாகவும் பல ஆயிரம் லிட்டர் குடிநீர் வீணானதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே ஸ்டாலின் அரசை நம்பாமல் விவசாயிகளே சொந்த செலவில் ஆற்றின் கரையை பலப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருத்துறைப்பூண்டி அருகே கோரையாற்றில் தண்ணீர் அதிகமாக செல்லும் நிலையில் கரைகளில் உடைப்பு ஏற்பட்டால் 5000க்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்கள் பாதிப்படையும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் பலவீனமடைந்துள்ள வடிகால்வாய் கரைகளை சீரமைக்க கோரி பொதுப்பணித்துறையினரிடம் பலமுறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் பொதுமக்களே மணல் மூட்டைகளை கொண்டு தடுப்புகளை அமைத்து வருகின்றனர். மேலும் சுமார் 8 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் அம்மலூர் ஓவரூர் இணைப்பு பாலத்தின் கட்டுமான பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். முறையாக மராமத்து பணிகளை மேற்கொள்ளாத டெல்டாக்காரன் என விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் அரசின் மீது நம்பிக்கை இழந்துள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். திருவண்ணாமலை நகராட்சியில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட அனைத்து மகளிர் காவல் நிலையம் பராமரிப்பின்றி சிதிலமடைந்துள்ளதால் அச்சத்துடன் பணியாற்றுவதாக பெண் காவலர்கள் வேதனை தெரிவித்தனர். புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் 1994ஆம் ஆண்டு தொடங்கி வைக்கப்பட்ட மகளிர் காவல் நிலைய கட்டடத்தில் பராமரிப்பு செய்யப்படாததால் மழைநீர் கசிவதாகவும் போதுமான இடவசதிகள் இல்லை என்றும் பெண் காவலர்கள் கவலை தெரிவித்தனர். காவல்துறையை தனது கைப்பாவையாக வைத்திருக்கும் ஸ்டாலின் காவல் நிலையங்களை கூட பராமரிக்கவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் ஆபத்தான முறையில் காற்றில் பறக்கும் பேனர்களால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் பயணித்து வருகின்றனர். குரோம்பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள மகளிர் விடுதியின் மேல்கூரையில் வைக்கப்பட்டுள்ள பேனர்கள் கிழிந்து காற்றில் பறந்து வருகின்றன. மேலும் அருகாமையில் மேம்பாலம் இருப்பதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. புயல் நெருங்கும் நிலையில் ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் முன்னெச்சரிக்கையாக பேனர்களை அகற்ற வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேருந்து நிலையத்தில் லக்கேஜ் கட்டணம் தொடர்பாக அரசு பேருந்து ஓட்டுநருக்கும் லக்கேஜ் கொடுத்தவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரசு பேருந்துகளில் ஆள் இல்லாமல் லக்கேஜ்கள் எடுத்து செல்லக்கூடாது என்று அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் ஓட்டுநரும் நடத்துனரும் குறிப்பிட்ட தொகையை பெற்றுக்கொண்டு ஆள் இல்லாமல் லக்கேஜ்களை கொண்டு செல்கின்றனர். அதன்படி ஈரோடு செல்லும் பேருந்தில் ஒரு சிறிய கவரை கொடுத்த நபரிடம் ஓட்டுநர் 200 ரூபாய் கேட்டுள்ளார். அதற்கு கவரை கொடுத்த நபர் 200 ரூபாய் கொடுத்தால் அதற்கான டிக்கெட் அல்லது பில் தருமாறு கேட்டபோது ஓட்டுநரும் நடத்துனரும் கொடுக்க முடியாது என்றும் ஆள் இல்லாமல் லக்கேஜ் எடுத்து செல்லக்கூடாது என்றும் கூறி மற்றொருவர் கொடுத்த பார்சலை வாங்கிக் கொண்டனர். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாங்கிக்கங்கண்ணே, 200 வாங்கி டிக்கெட் கொடுத்துருங்கண்ணே. நாங்க செகண்ட் ஃபுட் ஏறனா ஆட்டங்க டிக்கெட் கொடுப்போம். நாங்க வாங்க மாட்டாங்க, அது முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ அந்த பார்சல் வாங்குறீங்க, அவங்க காசு தராங்க, வாங்குறாங்க, அங்க வாங்கிக்கோங்க. இல்லை அதுக்கு 200 ரூபா பில்லு கொடுக்க மாட்டீங்களா? யார் பில்லு கொடுக்குறாங்க கேளுங்க. அப்ப நான் யார்கிட்ட உங்கள்கிட்ட டிக்கெட் சொல்ல? இல்லை கவர்மெண்ட் பஸ்ல டிக்கெட்டே கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்குறேன். இது பார்சல் வாங்கினீங்கன்னா டிக்கெட்டே கிடையாதா? டிக்கெட் கொடுப்போம், டிரைவர்கிட்ட கொடுத்து வைப்போம். வழியில வரும்போது கேட்பாங்க, நான் செக் பண்ணுவாங்கல்ல, நான் வாங்கலைங்க காசை இப்போ 200 ரூபா வாங்கினீங்கல்ல, அதான் கேட்டேன் நான். டிக்கெட் கொடுக்கலான்னு கேட்கறேன், கொடுக்குறாரு. நான் லக்கேஜ் வாங்கி போட்டு விட்டு கொடுப்பேன். நான் வச்சிருப்பேன், வழியில கேட்டா காட்டிக்குவோம். உங்கள்கிட்ட டிக்கெட் கொடுத்து வழியில கேட்டாங்கன்னா என்ன